இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள். இந்த வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை சொன்னார். அதிலே ஒன்று அத்தி மரத்தை குறித்த உவமையை நாம் இங்கே வாசித்து பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு மனுஷன் அத்தி மரத்தை நட்டிருந்தான் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அப்படி அத்தி மரத்தை நட்டிருந்த பொழுது 3 வருஷமாக அந்த மரத்திலே கனி எதிர்பார்த்த போது அதிலே கனியை காணப்படவில்லை. அப்படி கனி காணப்பட்டதுனால எஜமானன் தோட்டக்காரனை பார்த்து, 3 வருஷமாக நான் இந்த மரத்தை நான் கவனிச்சுட்டு வர்றேன், இது நல்ல பலன் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அது பலன் கொடுக்கலை. ஆகவே இதை நீ வெட்டி போடு, ஏனென்றால் இது நிலத்தையும் கெடுக்கிறது, இது நமக்கு நஷ்டத்தையும் வருகிறது, ஆகவே இதை நீ வெட்டி போடு என்று சொல்லி எஜமானன் தோட்டக்காரனை பார்த்து சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். அதற்கு தோட்டக்காரன் சொன்ன ஒரு ஆலோசனை என்னவென்றால், எஜமானனே, நீங்கள் 3 வருஷமாக நீங்கள் பார்க்குறீங்க, இதுவரைக்கும் அதில் ஒரு பலனை நம்ம பார்க்க முடியல, கனியும் பார்க்க முடியல, ஆனாலும் இந்த வருஷம் இருக்கட்டும், நான் நன்றாக கொத்துகிறேன், எரு போடுகிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் நாம் அதை வெட்டி போடலாம் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல உதாரணத்தை இங்கே சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு தீர்க்காயுசை கற்றுக் கொடுத்துக்கிறார். எத்தனையோ வருஷமாக நமக்கு ஜீவன் கொடுத்து, நமக்கு சுகம் கொடுத்து, நமக்கு பலம் கொடுத்து, வாழ்வு கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து, குடும்பத்தையும் கொடுத்து, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு நல்ல வாய்ப்பையும் தந்து வர்றார். அதோடு கூட மட்டும் அல்ல, திராட்சை தோட்டம் என்று சொல்லி வாசித்து பார்க்கும்போது அவருடைய சபையை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய சபையாகிய தோட்டத்தில் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்க வேண்டும், நாம் ஆத்துமாதைய கனிகளை கொடுக்க வேண்டும், நீதியின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அதை நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். இத்தனை வருஷமாக நாம் ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்கிறோமா, பலன் கொடுக்கிறோமா? கடந்த வருஷத்தில், அதுக்கு முந்தின வருஷத்தில் நாம் ஆண்டவருக்கென்று பலன் கொடுக்கிறோமா? நம்முடைய எஜமானன் இந்த தோட்டமாகிய சபையை நம்ம வைத்து நாம் அவருக்கென்று பலன் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே. அவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற கனி என்னவென்றால் ஸ்தோத்திர பலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று எபிரேய புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிறோம். 2வது எப்படிப்பட்ட கனி என்றால் ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில் நம்ம வச்சுக்கிறார், நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகம் பண்ணினார், நம்மை இன்னும் அதிகமாக அவருக்கென்று பலம் கொடுப்பதற்கு நம்ம வைத்துக்கிறார். நாம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரத்தோடு கூட ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்கிறோமா? சபையில் இருப்பது நமக்கு நல்லது. சபையில் இருக்கும்போது ஒரு நல்ல சாட்சி இருக்கிறது. ஆனால் சபையில் இருக்கிற அதே சாட்சியோடு நம்முடைய குடும்பங்களையும் சாட்சி எதிர்பார்க்கிறாரே, நாம் வாழ்கிற சமுதாயத்திலே சாட்சி எதிர்பார்க்கிறாரே. ஆகவே ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு நல்ல நண்பரை பார்த்தேன். அவர் ஒரு பெரிய உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறார். அப்போது சொன்னார், பாஸ்டர், அநேக சவால்களை சந்திக்கிறேன், ஆனால் என்னுடைய சாட்சி, நான் இருக்கிற அந்த வேலை எப்போதுமே இயேசுவை அறியாத மக்கள் மத்தியில் நான் சேவை செய்கிறேன். ஆனால் அவருடைய மத்தியில் நான் வேலை செய்யும்போது கிறிஸ்துவன் அன்பையும் அப்படியே ஆவிக்குரிய பண்புகளையும் நான் வாழ்க்கையிலே காட்டுவதனாலே அநேகர் இயேசுவை பின்பற்றுவதற்கு காரணமாயிற்று. ஆவிக்குரிய கனிகள். யோசேப்பு தன்னுடைய சகோதரி பார்த்து சொன்ன காரியம், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் நன்மையாக மாற பண்ணினார். இந்த வருஷத்தில் 52 வாரங்களும் 52 ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படி நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மளை பிரியப்படுவார், நம்மிலும் அவர் சந்தோஷப்படுவார். ஆகவே இந்த நாட்களிலையும் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே.